மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ்னாலே அது ஈக்விட்டாஸ் பேங்க் FD தான். டவுன்லோட் ஈக்விட்டாஸ் பேங்க் மொபைல் ஆப் டுடே. கம்மியா தான் வந்துச்சு. நான் கேட்கும்போது உங்களுக்கு கணக்கு போடுங்க எனக்கு கணக்கு போட தெரியும், உங்களுக்கு பில் போட தெரியாங்க, நீங்க தாங்க தப்பு பண்ணிருக்கீங்க. நான் கேட்டதுக்கு வந்து அவங்க எனக்கு கால்குலேட் யாரையும். திருவள்ளூர் நகராட்சி அலுவலகம் எதிரே இயங்கி வரும் அப்போலோ பார்மசிக்கு சென்ற ஜெய்நகர் பகுதியைச் சேர்ந்த சாய் சுரையா என்ற பெண் மாத்திரைகள், சாக்லேட் மற்றும் பேபி பவுடர் ஆகியவற்றை வாங்கிவிட்டு அங்கிருந்த பெண் ஊழியர் சங்கீதா என்பவரிடம் பில் கேட்டுள்ளார். தான் வாங்கிய பொருட்களின் விலையை விட கூடுதலாக இருப்பதாக உணர்ந்த சாய் சுரையா பில் தொகை அதிகமாக வருவதாக கூறி பில்லை சோதனை செய்துள்ளார். அப்போது அவர் கேட்காத பேபி சோப்பிற்கும் சேர்த்து கூடுதலாக 250 ரூபாய் பில் போட்டது தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து அங்கிருந்த ஊழியர் சங்கீதாவிடம் எதற்காக கூடுதலாக பில் போட்டீர்கள் என கேட்டதற்கு, இந்த சோப் 250 ரூபாய், நீங்கள் மெம்பர்ஷிப்பில் இருப்பதால் இதனுடன் சேர்த்து 80 ரூபாய் தள்ளுபடிகளையும் போட்டிருப்பதாக சங்கீதா தெரிவித்துள்ளார். பில்லை மீண்டும் சோதனை செய்த போது 200 ரூபாய் அதிகமாக உள்ளதாக கூறி சாய் சுரையா வாக்குவாதம் செய்துள்ளார். மேடம், இப்போ எக்ஸ்ட்ரா பில் போட்டுருக்காங்களா மேடம்? எக்ஸ்ட்ரா நீங்க எத்தனை ப்ராடக்ட் வாங்குனீங்க மேடம்? ஒரு சாக்லேட் வாங்கினேன், அதுக்கப்புறம் ஒரு ப்ரோட்டீன் பவுடர் வாங்கினேன், பேபிஸோட ஒரு சோப், கிட்ஸ் குழந்தைங்க யூஸ் பண்ற சோப் நான் வாங்கவே இல்லை. 250 rupees வருது. அதை என் பில்ல போட்டிருந்தாங்க. நான் போடலங்க, நான் வாங்கலை, நீங்க எக்ஸ்ட்ராவா போட்டுருக்கீங்க, எனக்கு ரீஃபண்ட் கொடுக்கணும்னு சொல்லும்போது இல்ல அந்த ப்ராடக்டோட MRP வேற, பில்ல வந்த அமௌண்ட் வேற, அதை நான் ஈக்குவல் பண்றதுக்காக 250 ரூபாய் புது ப்ராடக்ட் போட்டேன்னு சொன்னாங்க. ஆனா பில்ல இருக்க காசும் MRP இருக்க காசும் 80 ரூபாய் தான் வித்தியாசம் இருந்துச்சு. நான் கேட்டேன், 250 ரூபாய் மதிப்புள்ள ப்ராடக்ட் நீங்க ஏன் வந்து 80 ரூபாய் கேப் டிஃபரன்ஸ்க்காக போட்டீங்கன்னு கேட்கும்போது இல்ல மேம், நீங்க சர்க்கிள் மெம்பர்ஷிப் போட்டுருக்கீங்க, அதனால தான் போட்டேன்னு சொன்னாங்க. ஆனா என்னோட பில்ல வந்து சர்க்கிள் மெம்பர்ஷிப்கான அமௌண்ட்டுமே டிடெக்ட் ஆயிடுச்சு, போட்டிருந்தாங்க 149 ரூபான்ட்டு. திருப்பி கேட்கும்போது இல்ல என் மேல ப்ராப்ளம், நான் அப்படிலாம் தப்பாலாம் போடலன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. நான் கஸ்டமர் கேர் கால் பண்ணி நான் இன்ஃபார்ம் பண்ணேன். பாதிக்கப்பட்ட பெண் நடந்தது குறித்து கஸ்டமர் கேர் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். பின்னர் இப்படியெல்லாம் ஏமாற்றாதீர்கள் என சாய் சுரையா கூறியதற்கு அங்கிருந்த கால்குலேட்டரை தூக்கி சங்கீதா எரிந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் இருவரும் ஒருவரை ஒருவர் மாறி மாறி தாக்கிக் கொண்டதாக தெரிகிறது. கால்குலேட்டர் யூஸ் பண்ணி திருப்பி கால்குலேட் பண்ணுங்க மேடம், பில் இருக்காதுன்னு சொன்னாங்க. நான் கால்குலேட் பண்ணி எனக்கு 200 ரூபாய் கம்மியா தான் வந்துச்சு. நான் கேட்கும்போது உங்களுக்கு கணக்கு போடுங்க எனக்கு கணக்கு போட தெரியும், உங்களுக்கு பில் போட தெரியாங்க, நீங்க தாங்க தப்பு பண்ணிருக்கீங்க. நான் கேட்டதுக்கு வந்து அவங்க எனக்கு கால்குலேட்டர் யாரையும் அடிக்க வந்தாங்க. நான் அதனால வெளில வாங்கினேன், எப்படி எனக்கு கால்குலேட்டர் அடிக்க வந்து வெளில வாங்கி சொல்லும்போது எனக்கு அவங்க சண்டை அடிச்சு, நானும் அவங்களை அடிச்சு அவங்களும் என்ன அடிச்சாங்க. காயமடைந்த சாய் சுரையா எனது பணத்தை திருப்பி கொடுத்து என்னிடம் அந்த பார்மசி ஊழியர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என தந்தையோடு அங்கேயே தர்ணாவில் ஈடுபட்டார். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த திருவள்ளூர் மத்திய மாவட்ட திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் உமா மகேஸ்வரன் என்பவர் பார்மசி ஊழியர் சங்கீதாவிற்கு ஆதரவாக பேசி இங்கே அமரக்கூடாது என விரட்டும் முயற்சியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. உங்க விருப்பத்துக்கு சண்டை போடுறது வேற, உட்கார்றது வேற. பாருங்க, நான் சொன்னேன் கேளுமா, பாருங்க கண்ணை விடுப்போம். பார்மசியில் மக்கள் கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்த திருவள்ளூர் நகர காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரித்தனர்.
பின்னர் போலீசாரும் பார்மசி ஊழியர்களும் மன்னிப்பு கேட்டு பிரச்சனையை முடிக்குமாறு சங்கீதாவிடம் கூறியும் அவர் மன்னிப்பு கேட்க மறுத்தார். அங்கு நின்ற சங்கீதாவின் மகனான சிறுவன், அம்மா நான் சாரி கேட்கிறம்மா என சொன்னவுடன் சாய் சுரையா அழுதபடி, சிறுவனை தயவு செய்து அழைத்துச் செல்லுங்கள், அவனை பார்க்கும் போது எனக்கு அழுகையாக வருகிறது என்றார். சார் ஒரு நிமிஷம் இருங்க, எதுக்கு இவ்வளவு வேஸ்டா பேசினீங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்களே பண்ணிக்க போறாங்க. அவங்க அதை வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே மாத்தி இல்ல, அந்த குழந்தைய பார்க்க மாட்டேங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தா முடிஞ்சு போச்சு, எல்லாம் அவங்களே என்கொயரி பண்ண போறாங்க. இதுல என்னன்னு தெரிஞ்சிட போயிடல. இல்ல நீங்க எது வேஸ்டா இங்க பப்ளிக் அவங்க கிட்ட போய் வேண்டி நிக்கிற மாதிரி இது. பின்னர் பார்மசி ஊழியர் ஒருவர் மீதி பணத்தையும் பொருளையும் சங்கீதாவின் கைகளில் இருந்து வாங்கி பிரச்சனையை முடித்துக் கொள்ளுங்கள் என்றார். ஆனால் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என சாய் சுரையா அதை வாங்காமல் நின்றார். இதனைத் தொடர்ந்து பில்லை சோதனை செய்யுமாறு சாய் சுரையா பார்மசி ஊழியரிடம் கூற அவர் அங்கிருந்த கம்ப்யூட்டரில் சரிபார்த்தார். அப்போது சங்கீதா அங்கிருந்த பொருளை எடுக்க முயன்ற போது, கொஞ்ச நேரம் சும்மா இருங்க என பார்மசி ஊழியர் எச்சரித்தார். அங்கு வந்த சாய் சுரையாவின் தாயார், எனது மகளை எப்படி அடிக்கலாம் என சங்கீதாவை திட்டி அடிக்க பாய்ந்தார். அப்போது அங்கிருந்தவர்கள் தடுத்து நிறுத்தினர். இப்படி ஒரு மணி நேரத்திற்கு மேல் கடும் வாக்குவாதம் நிகழ்ந்த நிலையில் இருதரப்பும் திருவள்ளூர் டவுன் காவல் நிலையத்திற்கு சென்றனர். அங்கு இருதரப்பும் சமாதானமானதால் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. சில பார்மசிகளில் கேட்காத பொருளையும் தள்ளுபடியில் தருகிறோம் என வாடிக்கையாளர்களிடம் திணிக்கிறார்கள். அதுபோல நடந்தால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக திருவள்ளூர் செய்தியாளர் பாலாஜி. மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ்னாலே அது ஈக்விட்டாஸ் பேங்க் எஃப்டி தான். டவுன்லோட் ஈக்விட்டாஸ் பேங்க் மொபைல் ஆப் டுடே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.